இப்போது பவர்னு ஒன்று இருக்கிறதுனால தானே இப்போது கோயில் இருக்குது, கடவுள் இருக்கிறாரு, சாமி இருக்குது. அவங்களுக்கெல்லாம் நம்ம பயன்படுத்த தானே செய்கிறோம். அப்போது கடவுளுக்கு சாத்துறாங்கன்னாக்கா கடவுள் சக்தியே ஒன்று இருக்கும்போது அதை தாண்டி இவங்க பயன்படுத்துகிறாங்கனாக்கா அப்போ இதுக்கு பவர் இருக்குன்றதுனால தானே பயன்படுத்துகிறாங்க. எங்கள் குலத்தினுடைய வழக்கம் நாங்கள் டைமண்டு அட் எனி காஸ்ட் நாங்கள் போட்டே தான் ஆகணும். வைரத்தாலி கூட சில பேர் கண்டிப்பாக போடுறாங்க. ஸோ இப்படி உடல் ரீதியாக பிசிக்கல் தொந்தரவு நிறைய கொடுக்கக்கூடியது டைமண்டு 3, 6 அவங்க டேட் ஆஃப் பர்த்தில் இருக்கிறவங்க வேர் பண்ண இந்த ப்ராப்ளம் அட் எனி காஸ்ட் இருக்கும். அந்த அம்மா போட்டுறதுனால என்ன ப்ராப்ளம்னா அவங்களுக்கு பர்சனல் ப்ராப்ளம் இது மாதிரி உடல் ரீதியை தொந்தரவையும் கொடுத்துட்டு அவங்க கூட மற்றவங்க யாரும் கனெக்டே ஆக மாட்டாங்க. நீங்கள் சென்ட்டினுடைய அளவுகள் கம்மி தாசி இருக்க இப்போ மினிமம் வந்து 5 சென்ட்டாவது போடுவாங்க. 5 சென்ட்டுக்கு பவர் வந்துடுமே. டைமண்ட் அதுதானே பவர் தானே. அது வேர்ல்டு ஃபுல்லாக இருக்குது. ஒவ்வொரு நாட்டும் ஒரு ஸ்டோன். நான் எல்லா ஸ்டோனும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அதனால் தேவைப்பட்டுச்சுன்னா தான், எல்லாத்துக்கும் கிடையாது. ஆனால் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒன்று இருக்குது. இப்படி ஒவ்வொரு ஸ்டோனும் ஆகாத ஸ்டோனெல்லாம் நீங்கள் அதுக்குள்ளே நவரத்னத்துக்குள்ளே இருக்க தானே செய்யும். நீங்கள் அதை போட்டிங்கன்னா இப்போ உங்களுக்கு வந்துட்டு உங்களுக்கு போட்டதுலேருந்து அது எகென்ஸ்டாக தான் வேலை செய்யும், எதிர்ப்பாக தான் வேலை செய்யும். அவங்க வந்துட்டு காதில் டப்ஸ் மாதிரி போட்டிருப்பாங்க, பிளேஸ் எல்லாம் கலர் கலராக போட்டிருப்பாங்க, அதெல்லாம் டைமண்ட். அதெல்லாம் நாம் கலோக்கிலே அந்த ஜெம்மை கூட ஸ்டோன்னு சொல்லி பழகிட்டோம். அதனால் ஸ்டோனுங்கிறது வந்து கல், அது கலர் கல். அது ஜெம்முங்கிறத ப்ரீசியஸ். ஆன்மீக உலா அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். நிறைய பேர் பாத்தீங்கன்னாக்கா கையில 1 வருஷம் இல்லைங்க 2 வருஷம் 3 வருஷம் கூட ராசிக்கல்ல அப்படியே அடுக்கி 10 விரலுக்கும் போட்டிருப்பாங்க இல்லைங்களா? இதெல்லாம் உண்மையாவே வேலை செய்யுமா? சிலர் சொல்றாங்க வேலை செய்யுதுன்னு, பலர் போட்டு பார்த்தும் வேலையே செய்யலப்பா இதெல்லாம் சும்மா அப்படின்னு சொல்றாங்களே. உண்மையான சூட்சும ரகசியம் தான் என்ன? இது குறித்த தெளிவான விளக்கங்களை நமக்காகவே எடுத்துரைப்பதற்காக நம்ம கூட நம்ம அரங்கிற்கு வருகை தந்திருக்காரு ஃபார்மேட் நியூமராலஜியின் தந்தை டாக்டர் மகாதன் சேகர் ராஜா அவர்கள். வாங்க நேயர்களே, சார் சந்திப்போம். வணக்கம் சார். வணக்கம் சார். ரொம்ப நாளா நிறைய பேர், சில பேர் பாத்தீங்கன்னா பேசும்போதே இப்படி இப்படி பேசுவாங்க சார், கை ஃபுல்லா மோதிரம் அடுக்கி இருப்பாங்க. எஸ் சார். எனக்கு ரொம்ப நாளா இந்த சடங்கு இதெல்லாம் சும்மா ஷோ தானா, இல்ல ஏதாவது ஸ்ட்ராட்டஜிக் மூவா, இதெல்லாம் சேல்ஸ் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக சும்மா ஜோதிடர்கள் வந்து இந்த ராசியில பிறந்தவங்க இதை போடுங்க அதை போடுங்கன்னு அளக்குறாங்களா, அல்லது உண்மையாகவே இதுல ஏதாவது சூட்சும ரகசியம் ஒளிந்திருக்கா? நீங்க சொல்லுங்க சார். கண்டிப்பா. அந்த ஜெம்ஸ் ஸ்டோனு இதுக்கெல்லாம் பவர் இருக்கா இல்லையா, பயன்படுத்தலாமா வேண்டாமா? கண்டிப்பாக பவர் இருக்குது. இப்போது பவர்னு ஒன்று இருக்கிறதுனால தானே இப்போது கோயில் இருக்குது, கடவுள் இருக்கிறாரு, சாமி இருக்குது. அவங்களுக்கெல்லாம் நம்ம பயன்படுத்த தானே செய்கிறோம். அப்போ சாமிக்குன்னு பவர் கிடையாதா சார்? அதை தான் நான் கேட்குறேன். அந்த கேள்வி நான் தான் கேட்குறேன். கடவுளுக்குன்னு ஒரு பவர் இருக்கும்போது அப்போ இது எதுக்கு பயன்படுத்தணும்? இதில் பவர் இருக்குங்கிறதுனால தானே பயன்படுத்துகிறாங்க. மரகத பச்சை அம்பாளுக்கு போடுறாங்க, வைரம் டைமண்ட்டு மூக்குத்தி போடுறாங்க. இங்கே போட்ட இது வந்து அங்கே அடிக்குது, மீனாட்சி கிளாரிட்டி அவ்வளோ இது இருக்குது. அப்போது இதெல்லாம் ஜெம்முன்னு வருது, இதெல்லாம் ப்ரீசியஸ்ஸு. அதனுடைய பவர் வந்துட்டு ஹெவியாக இருக்கும். முத்து, பவளம், மரகதம் இதெல்லாம். அப்போது கடவுளுக்கு சாத்துறாங்கன்னாக்கா கடவுள் சக்தியே ஒன்று இருக்கும்போது அதை தாண்டி இவங்க பயன்படுத்துகிறாங்கனாக்கா அப்போ இதுக்கு பவர் இருக்குன்றதுனால தானே பயன்படுத்துகிறாங்க. அப்போ ஏன் எங்களுக்கு அது ஒர்க் அவுட் ஆகலை சார்? அதுதான் கேள்வி. நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு தேவையான, ஏன்னா அந்த பவருங்கிறது கடவுளுங்கிறது கடவுள் சக்தி. கடவுளுக்கு எதை போட்டாலும் வேலை செய்யும், அதை விட்டுருங்க. மனிதர்களுக்கு தேதி இருக்குது. உங்கள் தேதிக்கு எதுவோ நீங்கள் அதை பயன்படுத்தணும். உதாரணம், நான் இப்போ இங்கேருந்து வரேன், நம்ம ஃபார்மேட் படி 4 டிஜிட்டு தேதி, மாதம், வருஷம், வீரியன், இந்த 4 நம்பர் 4 இலக்கத்துலேயும் 3ஆம் நம்பரோ இல்லை 6ஆம் நம்பரோ உள்ளவங்க டைமண்டு வேர் பண்ணக்கூடாது, போடக்கூடாது. சில பேர் இல்லைங்க எங்கள் வழக்கம், எங்கள் குலத்தினுடைய வழக்கம், நாங்கள் டைமண்டு அட் எனி காஸ்ட் நாங்கள் போட்டே தான் ஆகணும். வைரத்தாலி கூட சில பேர் கண்டிப்பாக போடுறாங்க. அவங்களுக்கு அது ஒத்துக்கலைன்னு சொல்லும்போது அதை அவங்க போட்டாவே அது வந்து ப்ராப்ளத்தை கொடுக்கும். என்னென்ன ப்ராப்ளத்தை கொடுக்கும் அப்படின்னா, சில பேருக்கு வந்துட்டு வைரத்தை போடக்கூடாதவங்க வைரத்தை போட்டிங்கனாக்கா வயிறு கோளாறு பண்ணிடும். சில பேருக்கு ஆப்ரேஷன் அடிக்கடிக்கு நடந்துக்கிட்டே இருக்கும். சில பேருக்கு ஒத்த தள்ளி இருந்துகிட்டே இருக்கும். சில பேருக்கு குழந்தை பாக்கியமே இல்லாமல் இருக்கும். சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னாக்கா கால் விழுந்துட்டு லிம்ப் பண்ணி நடப்பாங்க. ஸோ இப்படி உடல் ரீதியாக பிசிக்கல் தொந்தரவு நிறைய கொடுக்கக்கூடியது டைமண்டு 3, 6 அவங்க டேட் ஆஃப் பர்த்தில் இருக்கிறவங்க வேர் பண்ண இந்த ப்ராப்ளம் அட் எனி காஸ்ட் இருக்கும். இதில் இன்னொன்று வந்துட்டு, இப்போது கணவனுக்கு 3, 6 இல்லவே இல்லைங்க, அவர் போட்டுக்கலாமா? போடலாம். மனைவிக்கு இருக்குங்க, போடலாமா? போடக்கூடாது.
இந்த இருக்கிற ஸ்டோன்லேயே வந்துட்டு மற்ற ஸ்டோன்லாம் கூட அவங்கவுங்க டேட்டுக்கு அவங்க வேர் பண்ணிக்கலாம். டைமண்ட் வந்துட்டு ஹோல் ஃபேமிலிக்கே அந்த அஃபெக்டும் எஃபெக்டும் வேலை செய்யும். டைமண்டுக்கு அவ்வளோ சக்தி. ஒருத்தர் போட்டா கூட ஹோல் ஃபேமிலி அடிக்கும். ஹோல் ஃபேமிலியை டிஸ்டர்ப் பண்ணும். சில பேர் ஒரு வீட்டில் அம்மா அப்பா 2 குழந்தைங்க இருக்குது, அந்த அம்மாவுக்கு டைமண்டு வேர் பண்ணக்கூடாதுனாக்கா அவங்க போட்டிருக்குறாங்க அப்படின்னாக்கா அந்த அம்மா போட்டுறதுனால என்ன ப்ராப்ளம்னா அவங்களுக்கு பர்சனல் ப்ராப்ளம் இது மாதிரி உடல் ரீதியை தொந்தரவையும் கொடுத்துட்டு அவங்க கூட மற்றவங்க யாரும் கனெக்டே ஆக மாட்டாங்க. என் கூட என் பசங்களே பேசவே இல்லை, என் கூட என் பசங்களே கூடயே இல்லை, என் ஹஸ்பண்டு எனக்கு கோஆப்ரேஷன் இல்லை. அதெல்லாம் நடக்குமான்னா எதனால் நடந்துச்சுன்னா 3 6 உங்கள் டேட்டில் இருக்குது பாருங்கள், இருக்குது. நீ டைமண்டு போட்டிருக்கீங்களா போட்டிருக்கிறீங்க, அப்போ உங்களுக்கு நடக்கும். குட்டியா ஒரு மூக்குத்தியை போட்டா டைமண்ட்ல அது கூட ஒர்க் பண்ணுமா சார்? இல்லை, டைமண்ட் தான் ப்ரீசியஸ் தானே அது. எவ்வளவு பெருசு குட்டி அதெல்லாம் கணக்கே கிடையாது. அது ஒரு சென்ஸ். அது ஒரு சென்ட் 100 சென்ட்டுங்கிறது ஒரு கேரட். நீங்கள் சென்ட்டினுடைய அளவுகள் கம்மி தாசி இருக்க இப்போ மினிமம் வந்து 5 சென்ட்டாவது போடுவாங்க. 5 சென்ட்டுக்கு பவர் வந்துடுமே. டைமண்ட் அதுதானே பவர் தானே. அது அம்பாளுக்கு மூக்குத்தி மாதிரி போட்டிருக்கு, அங்கே போட்டிருக்கு, நாம் இங்கே நிற்கிறோம், இங்கேருந்து அவ்வளோ பவர் அடிக்குது இல்லையா. நீங்கள் 1 கிலோமீட்டர் வரைக்கும் அதனுடைய டிஸ்டன்ஸ் பவர் இருக்கும். இதுக்கு டைமண்டுக்கு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வரைக்கும் ஒரு டைமண்ட் வேலை செய்யும்போது வீட்டுக்குள்ளே எவ்வளோ இருக்க போகுது டிஸ்டன்ஸு, அது வேலை செய்யும். அதனால் அதே மாதிரி 6ஆம் தேதி இருக்கிறாங்க, 6 15 24ஆம் தேதி அவங்க வந்து முத்து போடக்கூடாது, பேல் போடக்கூடாது. அதை போட்டிங்கனாக்கா சரியாக வராது. அதேமாதிரி 3 12 21 30ஆம் தேதி உள்ளவங்க எமரால்டு போடக்கூடாது, அது வேலை செய்யாது. அதேமாரி கோமேதகம் சாடோனாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த கோமேதகம் வந்து ஆக்சுவல் வந்து நம்ம பயன்படுத்துகிறதே கிடையாது. என்ஃபார்மெட் படி அது கடவுளுக்கு தான் படுத்தணும். ஏன் அப்படின்னாக்கா கோமேதகம் வந்துட்டு உங்கள் தேவையை பூர்த்தி செய்யக்கூடியது. அதுதான் நம்ம கையில் இருந்தால் அது எப்படி இருக்கும், ஒரு மாதிரி ப்ரௌனிஷாக இருக்கும், தேன் கலரில் இருக்கும் கோமேதகம். ஆனால் அதையே நீங்கள் கோயிலில் கொடுத்து பாருங்கள், அம்பாளுக்கு சாத்தி பாருங்கள், ஒரு டைமண்டுக்கு என்ன கிளாரிட்டி இருக்கோ அது இருக்கும். எல்லாம் ஜெம்முமே அதுதான். நீங்கள் அங்கே எல்லாமே பயன்படுத்தி பாருங்கள், அதனுடைய வீரியமே வேறு மாதிரி வேலை செய்யும். அப்படியே உள்ள கிளாரிட்டியாக அடிக்கும். டைமண்ட் எப்படி ஒரு மாதிரி ஜொலிக்குமோ அந்த மாதிரி ஒரு கிளாரிட்டி இங்கே ஜொலிக்கும். கிறிஸ்டல் கலரில் அடிக்கும் எல்லாமே. இப்போது நீங்கள் கேட்ட மாதிரி மாற்றி மாற்றி நம்ம போடுறோம். இல்லை ஜாதகத்தில் இதை சொன்னாங்க அதை நாங்கள் போடுறோம், இது வீக்காக இருக்குது அதனால் நாங்கள் அதை போடுறோம். அதேமாதிரி கேட் சைன் ஒன்று இருக்குது, வைடூரியம், அதுதான் கேட் சைன் சொல்லுவாங்க. வெள்ளைக்காரன் வந்துட்டு இந்த பர்த் ஸ்டோனை வந்துட்டு அவன் என்ன சொல்லுவான், பர்த்டே அன்றைக்கி போய் கொடுப்பான். ஒருத்தனுக்கு எடுக்கணுன்னாக்கா கேட்ஸை கொடுத்தாக்கா அவத்தோட சோழி முடிஞ்சிடும். ஏன்னா நான் எல்லா நாட்டுக்கு போயிட்டு வந்தேன், அதனால் அந்த ஸ்டோனை பற்றிட்டு ஃபுல்லாக அதையும் நான் ஆராய்ச்சியெல்லாம் பண்ணி வச்சுருக்கிறேன். நான் அதிகமாக ஸ்டோனை வந்துட்டு எந்த ப்ரிஸ்கிரிப்ஷன் எழுதி கொடுக்கும்போது அந்த இடத்துல டேஷ் விட்டுருவேன். ஏன்னா நம்மளால் வந்துட்டு இதை போடணுன்னே நிற்பாங்க. நீங்கள் எழுதுனா தான் வேலை செய்யும், அதனால் அதை கொடுக்கவே மாட்டேன். நான் எழுதி ஃபஸ்ட் கிளாஸ் ஆகிட்டு இன்றைக்கி வேறு லெவலில் இருக்கிறேன், இப்போ போடலாமா தேவைன்னாக்கா கொடுப்பேன், இல்லைன்னா வேண்டான்றேன். அதனால் ஸ்டோனில் வந்துட்டு நவரத்னம் 9 ஸ்டோன் தான் நம்ம பார்த்துட்ருக்குறோம். நான் 500 விதமான ஸ்டோனை யூஸ் பண்ணுறேன். 500 விதமான ஸ்டோனு. கேன்ஸ்னு ஒன்று இருக்குது, CINS கேன்ஸ் அப்படின்னு இருக்குது, டுஃபான் ஒன்று இருக்குது, பஃபான் ஒன்று இருக்குது. அது வேர்ல்டு ஃபுல்லாக இருக்குது. ஒவ்வொரு நாட்டும் ஒரு ஸ்டோன், எல்லா ஸ்டோனையும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அதனால் தேவைப்பட்டுச்சுன்னா தான், எல்லாத்துக்கும் கிடையாது. ஆனால் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒன்று இருக்குது. இப்போ இந்த நவரத்ன மோதிரம் கையில போடுறாங்களே அது சரியா சார்? அதான் போடக்கூடாது, அதுதான் சொல்லிட்டேன். இப்போ உங்கள் டேட்டுக்கு நவரத்னமே பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. சாரி, உங்கள் டேட்டுக்கு இந்த ஸ்டோனு சரியாக வராதுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் நவரத்தில் போட்டால் எல்லா ஸ்டோன் அதுக்குள்ளே இருக்குது தானே. உங்களுக்கு ஆகாது, இப்போ டைமண்டே ஆகலை அது போட்டிருக்கீங்க, எமரால்டே ஆகலை அதுக்குள்ளே இருக்குது, முத்தே ஆகலை அதுக்குள்ளே இருக்குது. இப்படி ஒவ்வொரு ஸ்டோனும் ஆகாத ஸ்டோனெல்லாம் நீங்கள் அதுக்குள்ளே நவரத்னத்துக்குள்ளே இருக்க தானே செய்யும். நீங்கள் அதை போட்டிங்கன்னா இப்போ உங்களுக்கு வந்துட்டு உங்களுக்கு போட்டதுலேருந்து அது எகென்ஸ்டாக தான் வேலை செய்யும், எதிர்ப்பாக தான் வேலை செய்யும். அப்போ எதுக்கு அதை வேறு பண்ணணும்? அதனால் அது வேலை செய்யாது. உங்களுக்கு எதுவோ உங்களுக்கு ஆப்டானது பொருந்தமானது உள்ள என்ன ஸ்டோனோ அதை போட்டிங்கனாக்கா அது வேலை செய்யுமா? செய்யும். ஏன்னா மனுஷ சக்தியே ஒரு பவர்ஃபுல், எல்லாத்துக்குமே மனித சக்தியே ஒரு பவர்ஃபுல். நியூமராலஜி எக்ஸ்ட்ரா பவர், ஜெம்மு போடுறது எக்ஸ்ட்ரானரி பவர். எல்லாத்துக்குமே பவர் இருக்குது, எதுக்குமே இல்லை. எப்படி கடவுளுக்கு கடவுள் பவர்னு ஒன்று இருக்குது, அதை தாண்டி நம்ம ஜெம்மெல்லாம் பயன்படுத்துகிறோம்ல, அப்போ வேலை செய்யும். அதுக்குன்னு ஒன்று பவர் இருக்குல்ல. இல்லை, அதை படைச்சதும் கடவுள் தான்றது வேறு விஷயம். ஏன்னா அது இயற்கையோட கனெக்டிவிட்டியோடு வர்றது தானே. இப்போ உதாரணம் இன்னொன்று சொல்கிறேன் பாருங்கள். இப்போது வெள்ளை புஷ்பராகன்னு ஒன்று இருக்குது. டைமண்டை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி வெள்ளை புஷ்பராக தான் டைமண்டாக நம்ம பயன்படுத்தணும் உலகம் ஃபுல்லாக.
காரணம் அந்த ஒயிட் புஷ்பராகத்துக்கு கிரியேட்டிவிட்டி இருக்குது, உள்ளே கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கும் அது. அந்த மாதிரி ஒரு சக்தி வெள்ளை புஷ்பராகத்துக்கு இருக்குது. இப்போ கூட ஒரு வெள்ளை புஷ்பராகம் ஒரு இவ்வளோ பெரிய வெள்ளை புஷ்பராக நீர் ஓட்டம் உள்ளே இருக்கணும். நீர் ஓட்டம் உள்ள ஒரு இடத்துல சைடில் வச்சிட்டிங்கன்னா பல ஆண்டு பிறகு நீங்கள் போய் பார்த்தீங்கன்னாக்கா அந்த வெள்ளை புஷ்பராகம் டைமண்டாக கன்வெர்ட் ஆயிரும். சரி, அது ஆகட்டுங்க. நாங்கள் எங்கே போய் அங்கெல்லாம் வச்சு நாங்கள் எப்போ ஆக போகிறோம் பெரிய ஆளா? எல்லாம் அல்டிமேட்டாக அதுக்கு தானே வந்து நிற்க போகிறோம். அப்படின்னாக்கா வெள்ளை புஷ்பராகத்தை மினிமம் ஒரு 15 கேரட் 20 கேரட் 25 பெருசாக இருக்கணும். ஒரு கேரட்டில் வேலை செய்யாது. இல்லை, ஒரு 15 கேரட் குறைவு இல்லாமல் ஒரு வெள்ளை புஷ்பராகத்தை உங்கள் வீட்டு கேஷ் பாக்ஸில், பிஸ்னஸில் கேஷ் பாக்ஸில், பீரோவில் வச்சிங்கனாக்கா அதுக்கு இந்த பவர் இருக்குது, க்ரியேட் பண்ணக்கூடிய பவர் இருக்குது. எப்படி ஒரு வெள்ளை புஷ்பராகம் அதுவாக டைமண்டாக கன்வெர்ட் ஆகக்கூடிய தண்ணி கூத்து அவ்வளோ ஒரு சக்தி இருக்கோ, அந்த சக்தியை நீங்கள் அதை பயன்படுத்தினா பணம் மழை உங்களுக்கு கொட்டும். வெள்ளை புஷ்பத்துக்கு அவ்வளோ பவர் இருக்குது. ஏன்னா டைமண்டை கண்டுபிடிக்கிற வரைக்கும் வெள்ளை புஷ்பராகம் தான். என்றைக்கு டைமண்ட் கண்டுபிடிச்சாங்களோ அப்போ வெள்ளை புஷ்பராகம் இருக்குது. ஆனால் அதுக்குண்டான பவர் போகவே இல்லை. நாம் கண்டுபிடிச்சதுனால வெள்ளை புஷ்பத்தை டைமண்ட் இல்லைன்னு சொல்லிட்டோம் ஒழிய வெள்ளை புஷ்பத்துக்கு அவ்வளோ பவர் இருக்குது. நீங்கள் பயன்படுத்துங்க. 15 கேரட்டு 20-25 கேரட் மினிமம் இருக்கணும். ஆனால் அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது. அது அத்தனை ஒரே பீஸாக ட்ரை பண்ணால் எதுவுமே கிடைக்காததுலாம் இல்லை. போட்டு வச்சு ஒரிஜினலாக இல்லையா நாங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறது சார்? இல்லை, பொதுவாக வந்துட்டு ஸ்டோனுன்றது ஸ்டோனு, ஜெம்முங்கிறது ப்ரீசியஸ் தான் ஜெம்மு. முதல்ல இதை புரிஞ்சுக்கணும். ப்ரீசியஸ் உள்ளதெல்லாம் ஜெம்ஸு, ஸ்டோனுன்னா அதே மாதிரி அதை வந்து அதனுடைய ஆர்டிஃபிஷியல் தான் ஜெம். அதனால் வெறும் ஸ்டோனாக இருக்கிறது வந்து கலர் தான். அது நாம் கலோக்கிலே அந்த ஜெம்மை கூட ஸ்டோன்னு சொல்லி பழகிட்டோம். அதனால் ஸ்டோனுங்கிறது வந்து கல், அது கலர் கல். அது ஜெம்முங்கிறத ப்ரீசியஸ்ஸு. அதனால் வந்து இதெல்லாம் ஜெம்மில் சேரும். டைமண்ட் மட்டும் டைமண்டாக நம்ம நினச்சிக்கிறோம் வெள்ளையை தானே பார்த்துருக்குறோம். டைமண்ட் வந்து பார்த்திங்கனாக்கா க்ரீன்லேயே டைமண்ட் இருக்குது, பிளாக் டைமண்ட் இருக்குது. ஆமாம் இருக்குது, பிளாக் டைமண்ட் இருக்குது, க்ரீன் இருக்குது, ரெட் டைமண்ட் இருக்குது. ஒன்றும் இல்லை, இப்போ இப்படி சொன்னால் எல்லோரும் ஆமான்னு ஒத்துக்குருவாங்க. இந்த ஸ்போர்ட்ஸ் மேன்லாம் பார்த்திங்கனாக்கா அவங்க வந்துட்டு காதில் டப்ஸ் மாதிரி போட்டிருப்பாங்க, பிளேயர்ஸ் எல்லாம் கலர் கலராக போட்டிருப்பாங்க. அதெல்லாம் டைமண்ட். அதெல்லாம் நம்ம வந்து சிவப்பெல்லாம் போட்டிருக்கிறாங்க, அது ரெட் டைமண்ட். அது இந்த டைமண்டோட அந்த டைமண்ட்லாம் விலை கூடாது. ஸோ அதனால் வந்துட்டு எதுக்கு சொல்கிறேன், நான் 500 ஜெம் யூஸ் பண்ணுறதுக்கு இதெல்லாம் சொல்லும்போது ஆமாம் இருக்கும் போல இருக்கு நீங்கள் நினைக்கலாம் இல்லையா? டைமண்டில் இவ்வளோ விஷயம் இருக்குது அதில். சரி, இப்போ ஜாதகப்படி வந்து செவ்வாய் நீச்சமாக இருக்குனாக்கா உடனே ஒரு பவழமோ இல்லை ரூபியோ கொடுக்குறாங்க சார். இப்போ உங்கள் ஃபார்மேட் நியூமராலஜியில் எப்படி சார் நீங்கள் ப்ரிஸ்கிரைப் பண்ணுவீங்க? இது வந்து ஒரு $1 மில்லியன் ஆன்சர். அதே மாதிரி எந்த எண்ணில் பிறந்தவர்கள் எந்தெந்த ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணலாம், எதை வந்து அந்த பக்கமே போகக்கூடாது, இதை பற்றியும் நீங்கள் தெளிவான விளக்கங்கள் எங்களுக்கு கொடுக்கணும் சார். ஏன்னா ஃபார்மேட் நியூமராலஜி அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கடல் போன்றது இல்லைங்களா? அதுல வந்து அள்ள குறையாத பொக்கிஷங்கள் நிறைந்திருக்கு. ஒவ்வொரு எபிசோட்லயும் நீங்க எங்களுக்காகவே ரொம்ப சிம்பிளா எங்களுக்கு புரியுற விதத்துல ரொம்ப பிராக்டிகலான விளக்கங்கள் கொடுக்குறீங்க சார். அதற்காகவே கோடானு கோடி அன்பு நெஞ்சங்கள் அனைவர் சார்பாகவும் சிரம் தாழ்ந்த நன்றிகளை சொல்றேன் சார். இது குறித்த தெளிவான விளக்கங்களை அடுத்த எபிசோட்ல நீங்க எங்க கூட பகிர்ந்துக்கணும் சார். தேங்க்யூ ஒன்ஸ் அகைன். வணக்கம்மா. என்னங்க எவ்வளவு சூப்பரான விளக்கங்கள் நம்ம சார் நமக்காகவே கொடுத்தாரு இல்லையா? சரிங்க, ஜெம்ஸுக்கெல்லாம் இவ்வளோ பவர் இருக்கு, ஓகே ஃபைன். ஆனா நான் எனக்கு எது செட் ஆகும், அதை எப்படி நான் பயன்படுத்தணும் அப்படின்னு தெரிஞ்சாதானே அதை நான் கரெக்டா யூஸ் பண்ண முடியும். இது குறித்த ரகசிய விளக்கத்தை அடுத்த எபிசோட்ல சார் நம்ம எல்லாருக்காகவும் சொல்ல போறாரு. அது வரைக்கும் என்னங்க நான் எப்பவும் சொல்றதான், எங்கேயும் போயிடாதீங்க, எங்க கூடவே இணைந்திருங்க. மறக்காம நம்ம ஆன்மீக உலா யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம். ஆன்மீக உலா சேனலை பாருங்க, மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.